கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மறுபடியுமாக இந்த புதிய ஆண்டை காணும்படியாய் நம்மளுக்கு கிருபை பாராட்டி அவரை ஆராதிக்கும்படியாகவும் ஸ்துதிக்கும்படியாகவும் தேவன் கொடுத்த பெரிதான சிலாகிற்காய் நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடந்த நாட்களிலே, கடந்த வருடத்திலே விசேஷமாக அநேக கஷ்டங்கள், கவலைகள் மத்தியிலையும், விசேஷமாக இந்த கொரோனா என்கிறதான கொடிய நோயின் மத்தியிலையும் தேவனை நம்மை பாதுகாத்து இந்த புதிய வருடத்தை காணும்படி அனுக்கிரகம் பாராட்டியிருக்கிறார். இப்போ புதிய வருடத்தில் கொரோனா இருக்காது அப்படின்னா அது மறுபடியும் உருமாற்றம் அடைந்து புதிய கொரோனாவை என்ன செய்கிறது, பதிவு கொண்டு வருகிறது. ஆகையினாலே பழைய ஆண்டில் எப்படி பாதுகாத்தார் அதே போல புதிய ஆண்டும் பாதுகாத்தார். தேவன் கட்டாயமாக நம்ம என்ன செய்வார், பாதுகாப்பார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானம் செய்ய போகிறோம். படிங்க முதலாவது வசனத்தை. போதும். இப்ப ரெண்டு காரியங்கள் சொல்றாரு பாருங்களேன். ஏசப்பா சொல்றாரு, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை ஒடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் என்ன செய்ய வேண்டுமா? ரெண்டு காரியத்தை சொல்றாரு இல்லையா? ஒன்று ஜீவன், இன்னொன்று சரீரம். ஒன்று லைஃப் அண்ட் another is flesh. ஜீவனும் சரீரம் இல்லையா? அப்ப யார் யாருக்கெல்லாம் உலகத்துல ஜீவன் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் மனுஷனுக்கு மாத்திரம் ஜீவனும் சரீரமும் இல்லை. யாருக்கு இருக்கிறது? மிருகங்களுக்கும் என்ன இருக்கிறது? ஜீவனும் சரீரமும். நம்மை விட கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கவங்க யாரு? அவர்களும் ஜீவ பிராணிகள். they are also living beings. உலகத்தில் மனுஷர்கள் மிருகங்கள் அல்லாது இன்னும் சில பேர் கூட ஆண்டவர் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். they are also living beings. அவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் நம்மை காட்டிலும் யாரு? கொஞ்சம் மேல இருக்கிறதாய் கருதுகிறோம். அவர்களுக்கு என்ன கிடையாது? சரீரம் கிடையாது. அது யாரு? தேவதூதர்கள். ஆனா அவர்களுக்கு என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. ஆனா என்ன கிடையாது? அப்ப அவங்களுடைய கவலை ஒருபடி என்ன ஆயிடுச்சு என்றால் அவங்க கிட்ட என்ன கிடையாது? சரீரம் கிடையாது, வெறும் ஜீவன். இப்ப ஜீவனுக்கு என்ன அவசியம்? இங்க வசனம் சொல்லுது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று. அப்ப வான தேவ சேனைகள், தேவதூதர்கள் ஜீவனுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் நம்மை போல் ஜீவன் உள்ளவர்கள் கிடையாது. அவர்கள் heavenly beings. அவர்களுக்கு தாகமோ சாப்பாடோ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? அப்ப அவர்கள் எடுத்துடலாம் அந்த நம்பர்ல இருந்து. அவர்கள் ஜீவன் உள்ளவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு ஜீவனை குறித்த கவலையோ இல்ல மற்ற எந்த கவலையோ அவங்களுக்கு இல்லை. முடிஞ்சிச்சு. ஒரு கேட்டகரி முடிஞ்சிச்சு. இன்னும் ரெண்டு கேட்டகரி உலகத்தில் இருக்கு. ஒன்று மிருகங்களும், இன்னொன்று மனிதர்கள். இப்ப மிருகங்கள் எடுத்துக்கொண்டா அவர்களுக்கும் என்ன இருக்கு? லைஃப் அண்ட் ஃபிளஷ். ஆனா இன்னொரு காரியம் இருக்கு. அவர்கள் சாப்பிட்டாதான் உயிரோடு இருக்க முடியும். மிருகங்கள் தண்ணி வேண்டும். ஆனா எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரீரத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மிருகங்களும் என்ன போட்டுக்கொள்வது கிடையாது? உடைகளை போட்டுக்கொள்வது கிடையாது. அப்ப அவர்களுக்கும் ஒரு ஸ்டெப் என்ன ஆயிடுச்சு? அப்ப தேவதூதர்களுக்கு 2 பாயிண்ட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. மனிதர்களுக்கு, மிருகங்களுக்கு ஒரு பாயிண்ட் என்ன ஆயிடுச்சு? சரீரத்தை குறித்த பாயிண்ட் கேன்சல் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் மிச்சம் இருக்கு. என்னது? உணவும் தண்ணீரும் ஜீவனுக்காக அவசியம். தேவன் அவர்களுக்கு என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அவைகள் எங்கே சென்றும் வேலை செய்வது கிடையாது. தேவன் அவைகளுக்கு தேவையான என்ன செய்யறாரு? மிருகங்கள் வேட்டையாடி புல் எல்லாத்தையும் என்ன செய்யறது? சாப்பிட்டு வயர் நிரப்புகிறது இல்லையா? அதுங்களுக்கும் ஆல்மோஸ்ட் என்ன ஆயிடுச்சு? கவலை போயிடுச்சு.
அப்ப இவைகள் ரெண்டுமே நம்மளை காட்டில் எப்படிப்பட்டது? மேன்மையானது. அவ்வளவு கிடையாது. இப்ப மூன்றாவதாக மனிதர்கள் கிட்ட வரும்போது தான் நம்ம கிட்ட ஜீவனும் இருக்கு, சரீரம் இருக்கு. ஆகையினாலே எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். வசனம் சொல்லுது பாருங்களேன், எண்ணத்தை ஒழிப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் என்ன செய்ய வேண்டாமா? கவலைப்பட வேண்டாம், இல்லையா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை ஒடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் என்ன செய்ய வேண்டாமா? அப்ப ரெண்டு கவலை மனுஷனுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? பற்றி கொண்டும். ஏனென்றால் நம் உயிர் வாழ்வதற்கு ஆகாரம் தேவை, தண்ணி தேவை. ரெண்டாவது, மிருகங்களை போல என்ன செய்ய முடியாது, ட்ரெஸ் போடாமல் இருக்க முடியாது. நம்மளுக்கு உடைகள் தேவை. இல்ல தூதர்கள் போல என்ன செய்ய முடியாது, அவர்கள் மகிமையா இருக்கிறாங்க, அதுவும் நம்மளுக்கு கிடையாது. இப்ப தூதர்களுக்கு இல்லாத ஒரு கவலை, மிருகங்களுக்கு இல்லாத ஒரு கவலை யார் தலையில இருக்கு? இது வாழ்க்கை முழுவதும் யாருக்கிட்ட காணப்படும்? இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக என்ன செய்ய வேண்டாமா? கவலைப்பட வேண்டாம். இப்ப இயேசு கிறிஸ்து உலகத்துல இல்லைன்னு வச்சுங்களேன், இன்னும் வரவே இல்லை. ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட சொல்றோம், ஏன்பா எண்ணத்தை சாப்பிடணும் உங்க ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரங்களுக்காக என்ன செய்ய வேண்டாம்? உடனே நாம் என்ன சொல்லுவோம்? பைத்தியக்காரா, இதுக்கு கவலைப்படாம ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? இது ரொம்ப அவசியம். நாம் ஏன் கவலைப்படுகிறது இல்லை என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இன்னொருத்தர் வந்துட்டார். அவர் பேர் என்னது? இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இருக்கிறதுனாலே இப்ப தைரியமாய் நம்ம சொல்ல முடியும், சாப்பாடு கொடுத்து நம்ம என்ன செய்ய போறது கிடையாது. ஆகினால்தான் போன வருஷம் கொரோனா வைரஸ் வந்தும் அநேகருக்கு என்ன கிடையாது, சாப்பாடு கிடையாது, வேலை போயிடுச்சு. அவர்கள் சாப்பாடுக்காக என்ன செய்யறாங்க? அநேக இடத்துல பாருங்க, தொலைபேசியில மக்கள் பேசும்போது என்ன பேசுறாங்க? எனக்கு அந்த பணத்தை திருப்பித்தான், வாங்கின பணத்தை, இல்லைன்றால் கடனுடைய இருந்தால் கொடுங்க, வீட்டில் ரொம்ப கஷ்டம். ஏன்? அவர்களுக்கு தேவை, சில காரியங்கள் இருக்கு. ஆகாரம், எங்களுக்கு போன் வச்சு இல்லையா, எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்க முடியுமா? வீட்டு ஓட்டுறதுக்கு எங்களுக்கு என்ன கிடையாது, காசு கிடையாது. அப்ப என்ன தேவை அவங்களுக்கு? ஆகாரத்துக்கு வேண்டும், ஏதாவது அவசியம், அவங்களுக்கு கவலைப்படணும். ஆனா நம்ம கிட்ட ஒருத்தர் இருக்கார், அவருடைய பேர் என்னது? இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இருக்கிறதுனாலே நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் நம்ம கிட்ட என்ன கிடையாது, கவலை கிடையாது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா கவலை கிடையாது. அநேக முறை இங்க உட்காந்து நம்மளும் பேசிருக்கோம், என்ன இவங்ககிட்ட இப்படி இவ்வளவு காசு வருது, எல்லாம் என்ன செய்யறாங்க, வாங்கிட்டு வராங்க, நம்ம கிட்ட ஒண்ணும் கிடையாது. இவங்ககிட்ட எப்படி வருது, இவங்ககிட்ட எப்படி வருது, இல்லையா? நம்மளும் பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்கோம், இவங்க எப்ப எங்க போறாங்க, என்ன வாங்கிட்டு வராங்க, எப்படி தேவன் அவங்களுடைய தேவனை சந்திக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, ஏன் இந்த வார்த்தையை நிறைவேறுச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால எதை உண்போம், எதை கொடுப்போம் என்று நம்முடைய சரீரத்துக்காக நம்ம என்ன செய்யறது கிடையாது, கவலைப்படுறது கிடையாது. எண்ணத்தை உடுப்போம் என்று நம்முடைய சரீரத்துக்காக என்ன செய்வது கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இருக்கிறதுனாலே. அல்லேலூயா. அதனால்தான் போன வருஷம் முழுவதுமாக எல்லா இடைச்சல்கள் மத்தியிலும் தேவன் என்ன செய்தார், நம்மள வழி நடத்தி கொண்டு வந்துட்டார், இல்லையா? நன்றாக ஆகாரம் கொடுத்தாரு, நன்றாக குடிக்கிற தண்ணீரை கொடுத்தாரு, நன்றாக உடையை தேவன் என்ன செய்தார், கொடுத்து நம்மை சமாதானமாக வைத்திருக்கிறார். ஆகையினால என்ன செய்திடக்கூடாது அப்படின்னா, புது வருஷம் வரும்போதும் போன வருஷம் யார் நம்மளுக்கு அந்த உதவிகளை செய்தாரோ அந்த இயேசு கிறிஸ்துவை ஒருபோது என்ன செய்திடக்கூடாது. இந்த வருஷமும் அவர் தான் நம்மளுக்கு ஆகாரம் கொடுக்க போறார், அல்லேலூயா. இந்த வருஷமும் அவர் தான் நம்மளுக்கு தண்ணி கொடுக்க போறார், அல்லேலூயா. இந்த வருஷமும் அவர் தான் நம்மளுக்கு உடைகளை என்ன செய்ய போகிறாரு, கொடுக்க போகிறார். அதனால ஏசப்பா சொல்றாரு, இதை குறித்து என்ன செய்ய வேண்டாமா, நீ கவலைப்படவே வேண்டாம், இல்லையா? இப்ப ஆகி படிங்க, முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. சரியா? இந்த ஆகாரம் இருக்கு இல்லையா, அதை காட்டிலும் எது விசேஷித்தது? உடைகளை காட்டிலும் எது விசேஷித்தது? ரெண்டு காரியம், ஒன்று சரீரம், இன்னொன்று என்னது? இப்ப இயேசு கிறிஸ்து வந்தனால நம்ம கிட்ட இருக்கிறதான இந்த சரீரமும் ஜீவனுக்கும் என்ன ஆச்சு? எதை குறித்து கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றாரோ அந்த சரீரமும் ஜீவனும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், ஒன்று சரீரத்தை இயேசு கிறிஸ்து என்ன செய்ய சொல்லிட்டாரு, இது ரொம்ப கவலை கொடுக்கிறது, அதனால நீ இதை உன் கூட வச்சுக்காத, இதை தூக்கி எங்க வச்சிரு, சிலுவையில வச்சிரு.
ஏன்னா இதை நம்ம சுமந்து கொண்டு போனோம்னு வச்சுங்களேன், இந்த சரீரத்தை, இது நம்மளுக்கு என்னத்தை கொடுத்துட்டே இருக்கும்? கவலையை கொடுத்துட்டே இருக்கும். அதனால ஏசப்பா சொன்னாரு, நான் இந்த சரீரத்தை எங்க அரைச்சிட்டேன், நீயும் கொஞ்சம் இந்த சரீரத்தை தூக்கி எங்க வச்சிரு. அது இருக்க வேண்டிய இடம் என்னது? சிலுவை. அது சிலுவையில் இருந்துச்சுன்னா, அறையப்பட்டு இருந்தால், அது தனக்குரிய எதை குறித்தும் எதுவும் செய்யாது, கவலைப்படாது. இட் வில் நாட் worry about any worldly things. உலக காரியங்களுக்காக இந்த சரீரம் செய்யாது. ஆனா சிலுவை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு வச்சுங்களேன், அது எல்லாத்தையும் குறித்து யோசிக்கும். அது செய்யணும், இதை செய்யணும், இதை அவசியம். அதனால ஏசப்பா தூக்கி எங்க வைக்க சொல்லிட்டாரு? இது அது சிலுவையில் இருக்கிறதுனால ரெண்டாவது என்னது? ஜீவன். என்னுடைய சரீரம் சிலுவையில் இருக்கிறதுனால என்னுடைய ஜீவன் எங்க இருக்கு? நிஜமாவே தன்னுடைய சரீரத்தை சிலுவையில் இருந்து இயேசு கிறிஸ்து கூட என் ஜீவன் இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய சரீரம் எங்க இருக்கு? சிலுவையில். என் சரீரம் சிலுவையில் இருப்பதனால உண்மையாக எனக்காக தன்னுடைய சரீரத்தை சிலுவையில் அடக்கி கொடுத்த இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன இருக்குது? என்னுடைய ஜீவன் இருக்கு. இப்ப இந்த ரெண்டையும் எங்க எடுத்துட்டாரு? அவர் எடுத்துக்கிட்டார். ஒன்னு சிலுவையில, ஒன்னு அவர்கிட்ட. இப்ப படிங்க, இதை அப்படியே வச்சுட்டு கொலோசையர்ல வாசிங்களேன். அழகா பவுல் சொல்லும்போது சொல்றாரு, மறுபடியும் வந்துடலாம். இங்கே கொலோசையர்ல மாத்திரம் இந்த வசனத்தை வாசித்து திரும்பி வந்துடலாம். பாருங்க, 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை சொல்றாரு. மறிச்சிட்டீங்க. ஏனென்றால் நீங்கள் என்ன செய்தீங்க? உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. சரி, எதுல மறிச்சிட்டோம்? சரீரம் தான் இங்க அரைஞ்சோம், சிலுவையில. அப்ப சரீரத்தை சிலுவையில அரைஞ்சோம், நான் மறிச்சிட்டோம். நான் மறிச்சதுனால இப்ப எனக்குள்ள இருக்கிறதான ஜீவன் யாருக்கிட்ட போயிடுச்சு? கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவருடனே கூட என்ன செய்வீங்களா? அப்ப உலகத்துல நம்மளுக்கு கவலை உண்டாக்குறதான 2 பெரிய காரியம், ஒன்று ஜீவனும், இன்னொன்று சரீரம். என்னுடைய சரீரத்தை எங்க அரைஞ்சிட்டேன்? மறிச்சிட்டேன். ரெண்டாவது என்னுடைய ஜீவன் யார் எடுத்துக்கிட்டது? அப்ப இந்த உலகத்துல நான் என்ன செய்யறேன்? ரெண்டுமே அவர் வச்சுக்கிட்டாரு இல்லையா? என் வேலை என்னது? இப்ப என்னுடைய கவலை கொடுக்கிறதான 2 முக்கியமான காரியம் என்னது? கடைக்கு போயிட்டு வரேன் நான். இந்த கையில என்ன இருக்குது? ஒரு 5 கிலோ காய்கறி வாங்கிட்டு வரேன். இந்த கையில என்ன எடுத்துட்டு வரேன்? கோதுமை பேக் எடுத்துட்டு வரேன். 5 கிலோ இல்லை 10 கிலோ தூக்கிட்டு வரும்போது 2 போஜாயிரும், ரொம்ப பாரமாயிரும். எதிர்க்கு ஒருத்தவங்க வராங்க, வந்துட்டு இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வரியா, இந்த பைய கூட என்கிட்ட வாங்கிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பாரம் என்ன ஆகிடும்? கம்மியாயிடும். ரெண்டாவது சொல்றாங்க, பரவாயில்ல, நீ கோதுமை பையன் என்கிட்ட என்ன செய்ய கொடுத்துருன்றாங்க. நீ ரொம்ப தூரம் தூக்கிட்டு வர, இந்த கோதுமை பையன் என்கிட்ட என்ன செய்யணும்? கொடுத்துரு. இப்போ 2 யார் வாங்கி கொண்டது? இப்போ என்கிட்ட என்ன இருக்கு? இப்போ எனக்கு என்ன செய்யணும்? அவர் முன்னாடி என் பாரத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார் இல்லையா, அவருக்கு பின்னாடி என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய பாரத்தை எடுத்துக்கொண்டு ஒருத்தர் செல்றார் இல்லையா, இப்ப நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு யார் பின்னாடி செல்ல வேண்டும்? என்னுடைய பாரத்தை எடுத்துக்கொண்டு ஒருத்தர் போறார் இல்லையா முன்னாடி, அவர் பின்னாடி போங்க. இப்ப அவரை விட்டு நான் இப்படி போனேன்னா மறுபடியும் என்ன ஆகும்? வழி மறந்து போயிடும். திரும்பியும் கவலை எனக்குள்ள வரும். ஐயோ, என்கிட்ட காய்கறி எடுத்து எங்க போச்சு? நான் என்னத்தை சாப்பிடுவேன்? நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தனே, எங்க போயிடுச்சு? எப்படி போடுவேன்? ஏனென்றால் நீ அவர் பின்னாடி போல யார் பின்னாடி போயிட்டு இருக்க? உன் பொருள் யார்கிட்ட இருக்கியோ அவர் பின்னாடி தான் என்ன செய்ய வேண்டும்? அவர் பின்னாடி செல்லவில்லை என்றால் உனக்கு மறுபடியும் என்னத்தை ஆட்கொள்ளும்? கவலை உன்னை நெருக்கி போடும். அல்லேலூயா, புரியுதா? அப்ப நம்முடைய ஜீவன் யாருக்கிட்ட இருக்கு? நம்முடைய சரீரம் எங்க இருக்குது? அவரோட கூட சிலுவையில் இருக்கு. 2 எடுத்துக்கொண்டார். என்னுடைய வேலை, யார் என்னுடைய பாரத்தை எடுத்துக்கொண்டாரோ, கவலை கொடுக்கிறதான என்னுடைய காரியத்தை எடுத்துக்கொண்டாரோ, அவர் மேல் சுமந்து கொண்டாரோ, இப்போ கம்முன்னு அவர் பின்னாடி என்ன செய்யணும்? போகும்போது சொல்லிட்டு போகணும், இவர் தான்ப்பா என் பாரத்தை எடுத்துக்கொண்டார், நீங்களும் அவர்கிட்ட கொடுங்க. இவர் தான் என்னுடைய
பாரத்தை எல்லாம் தூக்கிட்டார் சிலையில, நீங்களும் அவருக்கு என்ன செய்யுங்க, எவ்வளவுதான் செய்யும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை கொடுப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை ஒடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக என்ன செய்ய வேண்டாம். ஏனென்றால் உணவை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் உங்கள் சரீரமும் தேவனுடைய கண்கள் எப்படி இருக்கு, அதான் அவர் வச்சிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு விசேஷமான இசைப்பதிக்கு அதான் கடந்த ஆண்டுகள்ல தேவன் நம்மளை எல்லா கஷ்டத்துல என்ன பண்ணிட்டாரு, மாத்தி அழகா கொண்டு வந்துட்டார். இப்ப என்னுடைய வேலை மற்றவங்க பேச்சு கீழ்படிட்டு இல்லை, அவர் பேச்சு கீழ்படிச்சது, அவர் சொல்றபடி செய்யும். ஏன்னா அவர் தான் என்னுடைய எல்லா காரியத்தையும் என்ன செய்யறாரு, தூக்கி வச்சுக்க. இப்ப 2 உதாரணம் சொல்றாரு பாருங்களேன். 26ஆம் வசனத்துல அப்படி உங்களுக்கு ஒருவித சந்தேகம் இருந்தால் எதை கவனிச்சு பாருங்க. வாசிங்க. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். உங்களுக்கு அப்படியே ஏதாவது டவுட் இருந்துச்சா, சந்தேகம் இருந்தா எதை பார்த்துக்கங்க, ஆகாயத்து பட்சிகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தேவன் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு, வெளியே போட்டுக்கிறாரு இல்லையா. ஆனா வெளியில பட்சிங்களை பார்த்துருக்கீங்களா, குட்டி குட்டி பட்சிங்க அழகா வந்து அப்படி தேனை ஒழிச்சிட்டு மாடிக்கு போனா அழகா அந்த செடியில தானே செய்யும். பக்கத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சுன்னா குக்கு வந்து உட்காந்துருக்கும். அவைகளையும் தேவன் என்ன செய்யறாரு, வச்சுக்கிறார் இல்லையா, போஷிக்கிறார். அல்லேலூயா. இப்ப 28ஆம் வசனத்தை வாசிங்கன்னு வச்சுங்களேன். இன்னொன்னையும் சொல்றாரு, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூல்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இரண்டாவது எதை கவனிச்சு பாருங்க, காட்டு புஷ்பங்களை நீங்க கவனிச்சு பாருங்க. சாலமோன் முதலான ராஜா முதற்கொண்டு இந்த அழகான புஷ்பத்தை போல என்ன செய்தது கிடையாது, உடுத்தி இருந்தது கிடையாது. அடுத்த வருஷம் சொல்றாரு பாருங்க, அற்ப விசுவாசிகளே இன்றைக்கு இருந்து 29ஆம் வசனத்துல 30ஆம் வசனத்துல அற்ப விசுவாசிகளே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் எவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அவ்வளவுதான். அது இத்தோண்டு லைஃப்லயே தேவன் அதை எப்படி வச்சிருக்கிறாரு, அழகா ஒரு மகிமையினால் அந்த பூக்களை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். அது முதற்கொண்டு தேவன் உடுத்துவித்தால் சாலமோன் ராஜா முதற்கொண்டு யாரை போல உடுத்து வைக்கப்படல, அழகான புஷ்பத்தை போல. தேவன் அவனை காட்டிலும் மகிமையான ஒரு ஒரு மூடுதலே அந்த பூக்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு. அதை பார்க்கும்போது எவ்வளவு அழகு பாருங்க, வெளியிலிருந்து ரசிக்கிறோம், அவ்வளவு அழகா இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஒரு வேளை சந்தேகம் வந்தா யாரை பார்த்து கொள்ளலாம், அந்த கொஞ்சம் குறியங்களை பாருங்க, கொஞ்சம் பூக்களை பாருங்க, அவ்வளவு வேற யாரும் பார்க்க வேண்டாம். இது 2 தான். இதை தவிர்த்து நம்ம இங்கே பார்த்தோம்னு வச்சுங்களேன், வேற அப்படி போட்டுருக்காரு, எப்படி சாப்பிட்றான்னு, அப்புறம் திருப்பி மறுபடியும் என்ன செய்யும், மறுபடியும் கவலை நம்ம என்ன செய்யும், மேற்கொள்ளும். அதனால எல்லாத்துக்கும் உலகத்துல பாருங்க, இந்த இந்த 2 காரியத்துக்கு அப்படின்னா உணவுக்காகவும் குடிக்கிறதுக்காகவும் உடுக்கிறதுக்காகவும் மனுஷன் எல்லாருக்கும் என்ன உண்டாகுது, கவலை உண்டாகுது. என்ன செய்யணும் தெரியல இல்லையா. அந்த அம்மா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தாங்க, ஒரு ஒல்லியான அம்மா. அப்படியே வந்துட்டு அப்படி போனாங்க, திரும்பி இன்னொரு வந்தாங்க, போயிட்டாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், பின்னாடி பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு, ஒருவேளை நாம் அப்படி இல்லை அப்படின்னு. இந்த அம்மா கூப்பிட்டு திரும்பி இல்லையா, இந்த ஒரு அம்மா வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு எவ்வளோ ஒன்றும் இல்லை பாவம். தேவன் எதற்கு நம்ம வைத்திருக்கிறார், மேற்பட்ட காரியங்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டமாயிருச்சு, தேவன் அப்படியே நம்மளை வைக்கவே இல்லை. அநேக ஸ்திரீகள் பாருங்க, ரோட்ல போகும்போது செருப்பே இல்லை, அவங்க காலெல்லாம் பார்ப்பேன், செருப்பே இல்லை, அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே நடக்கிறாங்க. அப்போ அநேகருக்கு கவலை இருக்கு, நாளைக்கு என்ன செய்யணும், என்னத்தை போடணும், என்னத்தை சாப்பிடணும்னு எல்லாருக்கும் என்ன இருக்குது, கவலை இருக்கு இல்லையா. இந்த கவலை எதை குறித்து சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போம் என்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். 2 விதமான பயத்தை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம் இல்லையா. 2 விதமான பயத்தை குறித்து நாம்
அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். முதலாவது பயம் என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். சடுதியாக நாம் நிற்கிற இடத்துல ஒரு சிங்கம் என்ன ஆயிடுச்சு, உள்ள வந்துடுச்சு. சிங்கம் வந்த மாத்திரத்தில் நம்மளுக்கு என்ன உண்டாகும்? பயம் உண்டாகும். சிங்கம் வந்துருச்சு அப்படின்னுட்டு இல்லையா? இது முதல் விதமான பயம். கட்டாயமாக எல்லாருக்கும் வரணும் பயம். நம்மளும் சொல்லலாம், ஏன்பா பசி வந்தால் பயம் தான் நம்ம வரும். பசி நிறைய வாழ்க்கையில் என்ன செய்யும், வரும். காசு இல்லாமல் போகும். அது போல இந்த சிங்கம் போல பசியும் காசு இல்லாமல் போகும். வந்தால் நம்மளுக்கு என்ன உண்டாகும்? பயம் உண்டாகும். ரெண்டாவது விதமான பயம் பாருங்களேன், இது ரொம்ப மோசமானது. அதை குறித்து தான் வசனம் சொல்றது. என்ன அப்படின்னா, சிங்கம் இன்னும் என்ன செய்யல, வரவே இல்லை. ஆனா சிங்கம் வந்துடுச்சோன்னு ஒரு பயம். நாளைக்கு சிங்கம் வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம். நிஜமாகவே இது நிஜமா சிங்கம் வரப்போகிறது கிடையாது. இங்க எங்கேயும் சிங்கம் கிடையாது. ஆனாலும் நம்மளுக்கு என்ன இருக்குது, டக்குனு சிங்கம் கடிச்சிட்டு சவுண்டு இருக்குது, ஒரு பயம். இந்த ரெண்டாவது விதமான பயம் இருக்கு பாருங்களேன். இல்லாத ஒன்றுக்கு பயப்படுறது தான் மிகவும் மோசமானது. டக்குனு சிங்கம் வந்தா கூட என்ன செஞ்சிடும், விழுந்தடிச்சு ஓடிடும், ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தப்பித்துக்கொள்ள என்ன செய்வோம், நம்ம டக்குனு அங்கே போய் காசு வச்சுப்போம், உள்ளே இருந்துருவோம். சிங்கம் இல்லவே இல்லை, இருந்தாலும் என்ன செய்யற, பயந்துட்டே இருக்கு. ரோட்ல ஒருத்தர் குழி போட்டா டக்குனு இங்க என்ன உண்டாகுது, திடுக்குன்னு. இங்கிருந்து ஒருத்தர் கேபிள் கார வச்சாலும் என்ன உண்டாகுது, திடுக்குன்னு. அவன் ஒன்றும் செய்யலாம், அவன் பாட்டுக்கு வயரை கொடுத்துட்டு என்ன செய்யறான், போயிடறான். ரிலையன்ஸ் கார ரோட்ல கம்பத்துன்னா நம்மளுக்கு என்ன உண்டாகுது, இல்லாத ஒன்றுக்கு பயப்படுறோம் பாருங்க. இதை குறித்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறப்பா. இதுக்கு நீ பயந்தனா நீ என்ன செஞ்சிருவ, செத்தே போயிடும். உயிருள்ளவன் அங்கே இருக்கலாம், பேர் கொண்டு இருக்கலாம், ஆனா நிஜமா நீ எப்படிதான் காணப்படுவேன். அநேக கிறிஸ்தவங்களுக்கு பாருங்களேன், பிசாச போல சிங்கத்தை எதிர்கொள்ள அவர்கள் துணிந்து உலகத்தை விட்டு எங்க வந்துட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல காணப்படுகிறான் இல்லையா? அநேக மக்கள் தாங்கள் பின்பற்றினதான பழைய வாழ்க்கையை விட்டுட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சிங்கத்தை போல கெர்ச்சிக்கிறதான சத்துருக்கு முன்பாக ஃபைட் பண்ண என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. அவருடைய ஜபம் எப்படி இருக்கும், ஆட்டி படைத்து சத்துரை போராடுகிறதான ஒரு வல்லமை. இப்படி வந்த ஒருத்தன் இல்லாத ஒரு காரியத்துக்காக பயப்படுகிற பழக்கம் யாருக்கிட்ட வந்துச்சு, கிறிஸ்தவங்களுக்கு வந்துச்சு. நான் சத்துருக்கு விரோதமாய் சிங்கம் போல் கெர்ச்சிக்கிறவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண ரெடியாகி வந்துட்டேன். ஆனா யாராவது ஒருத்தவங்க வீட்டில் வந்து வெளியில கால் தட்டிட்டா, இல்லை யாராவது இருக்காங்க அப்படின்னா திடுக்கு பயந்துடும். கார்பரேஷன்ல வந்திருக்காங்க, கொரோனா டெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க, போச்சு கொரோனா இருந்துச்சுன்னா நான் காலி. எனக்கு இன்னும் கொரோனா வரல, அவங்க கொரோனா டெஸ்ட் பண்ண வந்தாங்கன்னா என்னன்னு கூட தெரியல. ஆனா ஒருத்தவங்க வந்து வெளியே அதான் யாருங்க இருக்கா அப்படின்னா பாருங்க மெதுவாக எட்டி பார்க்க. ஆனா நான் எதுக்கு விரோதமா நிற்கிறேன், கெர்ச்சிக்கிற சிங்கத்துக்கு விரோதமா நின்றுட்டு இருக்கேன். ஆனா எதுக்கு பயந்துட்டு இருக்கேன், இல்லாத ஒரு ஆபத்துக்கு பயந்து நிற்கிறேன் இல்லையா? இதுதான் மிகவும் மோசமான பயம். அதான் ஏசப்பா சொல்றாரு, நீங்க உங்க ஜீவனுக்காக அப்படின்னா சாப்பிட்றதுக்காக தண்ணிக்காக என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். உடுக்கிறதுக்காக உங்கள் சரீரத்துக்கு என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பறக்கிற பறவைகளை பார்த்துக் கொள்ளுங்கள், காட்டு புஷ்பங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கிருந்து நாளைக்கு சாவு போகிற இதற்கே தேவன் அதிகமாக உடுத்திருப்பார் என்றால் நீங்கள் அவர்களை காட்டில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஏனென்றால் நான் சரீரத்தில் மறிச்சிட்ட என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ள என்ன இருக்குது, மறந்திருக்கிறது. இந்த ரெண்டு கவலை கொடுக்கிறதான காரியத்தை யார் எடுத்துக்கொண்டார், அழகா எவ்வளவு அழகா இருக்கிறாங்களே. எனக்கு செய்ய வேண்டியது என்ன, என்னுடைய காரியத்தை சுமந்து செல்லுகிறதான அவருக்கு பின்னாடி நான் போயிட்டு வச்சுக்கலாம், கவலை இருக்காது இல்லையா? அப்ப இந்த ரெண்டு பயத்துல ரெண்டாவது பயம் தான் மிகவும் மோசமான. இல்லாத ஒருத்தருக்கு பயந்தன செய்யறது, இல்லாத ஒரு காரியத்துக்கு பயந்தன செய்யறது, கலக்கம் அடைவது இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக நடந்தது. அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஆக்சுவலாக பார்த்தா அடுத்த நாள் அப்படி இருக்காது, எவ்வளோ ஒருத்தர் பண்ணிட்டு போயிருக்கும். எதையோ நான் ஏதோ நினைச்சிருக்கேன், அப்படி ஒரு காரியம். அல்லேலூயா. இந்த பயம் நம்மளை என்ன செய்திடும், நெருக்கி போட்டு விடும், நம்மளை மேற்கொண்டு விடும். இல்லாத ஒரு காரியத்தை கொண்டு நம்ம என்ன செய்யணும், சரியா? அப்ப இந்த பயத்தினாலதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷம் புதுசாய் பிறக்கும் போது
ஒவ்வொரு வருஷத்தை கடந்து கடைசி சமயத்துக்கு வரும்போது அடுத்த வருஷம் ஏதாவது நடந்து விடுமோ என்று யோசித்துதான் என்ன உண்டாகும்? சில மக்கள் சில காரியங்களை செஞ்சா அப்படி கஷ்டம் வராது யோசிக்கிறேன். ஏன் பாருங்களேன், இந்த வசனத்தை சொல்றாரு பாருங்களேன், 27ஆம் வசனம் சொல்றாரு பாருங்களேன், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை, கவலைப்படுகிறதுனால சரீர அளவில் என்ன கூட சொல்ல முடியாது, கூட்ட முடியாது இல்லையா? இன்னொரு வசனத்தை அங்க வாசிக்கிறார் பாருங்களேன், 30ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, அற்ப. அப்ப என்ன ஆயிடுது? இல்லாத ஒரு காரியத்துக்காக பயப்பட ஆரம்பிக்கும் போது உங்களுடைய விசுவாசத்தினுடைய லெவல் இருக்கு இல்லையா, அது என்ன ஆயிடும்? கிராஜுவலி டிக்ரீசஸ். ஆனா நான் யாருக்கு முன்னாடி தான் நிற்கிறேன்? விசுவாசம் முன்னாடி எனக்கு அளவில்லாத விசுவாசம் இருக்கு. அது நான் சண்டை போட்டுறேன், எனக்கு தெரியும் யார் கூட இருக்காங்க கிட்ட. ஆனா என்னுடைய ஜீவனையும் சரீரத்தை குறித்து நான் யோசிக்கும் போது எனக்கு என்ன உண்டாயிடுது? பயம் உண்டாகிறதுனால இந்த ஜீவனுக்கும் சரீரத்துக்கும் அடுத்த விசுவாசத்துல என்னுடைய விசுவாசம் என்ன ஆயிடுது? குறைஞ்சு போகும். ஆனா பிசாசுல அடுத்த நாள் காலையில் ப்ரேயர் பண்ணி என்ன ஆயிடுவேன்? வல்லமைய விசுவாசத்துல அக்கினியா ஜெபிச்சிடுவேன். ஆனா என்னுடைய ஜீவனையும் என்னுடைய சரீரத்தை பற்றி யோசிக்கும் போது பயம் உண்டாகிறதுனால, கவலை உண்டாகிறதுனால என்ன ஆயிடுது? என்னுடைய விசுவாசம் குறைஞ்சிடும். அதனால சொல்றாரு அற்ப விசுவாசிகளே. அப்ப கவலை என்னத்தை செய்யும்? விசுவாசத்தை. எந்த விசுவாசம்? என்னுடைய சரீரத்தை என்னுடைய ஜீவனை குறித்து யோசிக்கும் போது அந்த விசுவாசத்துல என்ன ஆயிடும்? குறைஞ்சிடும். பேதுருக்கு இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இல்லை, அவனுக்கு நிறைய விசுவாசம் இருக்கு. ஆனா தன்னுடைய ஜீவனை குறித்து யோசிக்கும் போது தான் கடல் முழுகும். ஐயோ அழியுங்கிறதே அப்படின்னு என்ன செய்யறான்? கடல்ல முழிக்கிறான் இல்லையா, தண்ணியில் நடக்கும்போது இல்லையா? let it be any human being. எவனெல்லாம் ஆவியில வைராக்கியம் வந்து சத்துரு முன்னாடி நிற்கிறாங்களோ அதுல கூட நிறைய பேரு தங்களுடைய ஜீவனை குறித்தும் தங்களுடைய சரீரத்தை குறித்து யோசிக்கும் போது அந்த அதற்கு உட்பட்ட விசுவாசம் என்ன ஆயிடுறாங்க? கவலை வருகிறதுனால விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடும்? அற்பமாய் காணும். இது ரொம்ப டேஞ்சரான ரெண்டாவது விதமான பயம், கவலை. அல்லேலூயா. அதனால உலகத்துல அநேக ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, வெறும் இந்தியாவில் மாத்திரம் கிடையாது, உலகம் முழுவதும் அநேக ஜனங்கள் புது வருஷம் வருவதற்கு முன்பதாக அந்த வருஷத்துல எந்த கஷ்டமும் வரக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வரக்கூடாது, என்னுடைய ஜீவனில் எந்த கஷ்டம் வரக்கூடாது, என்னுடைய சரீரத்தில் எந்த கஷ்டம் வரக்கூடாது என்ன செய்யறாங்க? சில காரியத்தை அவங்க செய்யறாங்க. இப்ப இந்த விசுவாசம் குறையும் போது அந்த விசுவாசம், அற்ப விசுவாசம் எங்க கொண்டு போய் நிறுத்திடும்? நம்மள மூட நம்பிக்கையிலே கொண்டு போய் நிறுத்திடும். அந்த விசுவாசம் சொல்லுவாங்க, சூப்பர்ஸ்டிஷன் சொல்லுவாங்க இல்லையா? கவலை எதை கொண்டு வரும்? உங்க விசுவாசத்துல குறைச்சல கொண்டு வரும், அற்ப விசுவாசமாகும். அந்த அற்ப விசுவாசம் உங்களை எங்க நடத்தி கொண்டு செல்ல வேண்டும்? மூட நம்பிக்கை, அந்த விசுவாஸ், சூப்பர்ஸ்டிஷன் சொல்லுவாங்க. இப்ப அநேகர் பாருங்க உலகத்துல எடுத்துக்கொண்டிருக்கிறதால சில காரியங்களை புது வருஷத்துக்கு என்ன செய்யறாங்க பாருங்களேன். புது வருஷம் வரும்போது என்ன செய்யறாங்க? அடுத்த வருஷம் நான் நல்லா இருப்பேன், என் வாழ்க்கையில என்னுடைய ஜீவனை நல்லா இருப்பேன் என்ன செய்யறாங்க? முதலாவது அவர்கள் இந்த இரவுல என்ன செய்வாங்களாம்? they keep the door open. அவர்கள் வீட்டின் வாசல் என்ன செய்வாங்க? திறந்து வைப்பாங்க. ஏன் அப்படின்னா பழைய வருஷத்தோட பழைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டம் தான் எல்லாம் என்ன வெளியே ஓடி போய் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், மூட நம்பிக்கை. இந்தியாவில் மாத்திரம் கிடையாது, உலகம் நிறைய இடத்துல இருக்கு செய்யறாங்க. கதவை இரவோடு இரவாக கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஈவென்ட் சொல்றாங்க இல்லையா, they will keep the door open. அப்ப இந்த 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 வருஷத்துல என்னுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டப்பட்டேன் எல்லா இடமா எஸ்கேப் ஆயிடும், ஓடி போடும். ஏன்? இவனுக்கு கவலை இருக்கு. இப்படி தொடர்ந்து வைக்கிறதுனால ஓடுமானா ஓடாது. அதுக்கு ஒரே பதில் யாரு தான்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, இது நியூ இயர் ஈவில் அப்படின்னா வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடி செய்யறது. ரெண்டாவது, நான் பட்ட கடனை இவங்க என்ன செய்வாங்க? 31ஆம் தேதிக்குள்ள எப்படியாவது என்ன செய்யணும்? அடைச்சிடும். ஏன்னா இதை எடுத்துக்கொண்டு நான் புது வருஷம் போனேன்னா அடுத்த வருஷம் ஃபுல்லா எனக்கு என்ன உண்டாகும்? கடன் பட்டேன். 31ஆம் தேதி முன்னாடி என்ன பண்ணுவாங்க? வாங்கின கடன் எப்படியாவது இன்னொருத்தனாச்சும் கடன் வாங்கி கொடுத்துடலாம். இது ரொம்ப மோசம் இல்லையா? இவங்கிட்ட பட்ட கடன் எடுத்துக்கிறது, இன்னொருத்தருக்கு கடனை வாங்கி அவனுக்கு என்ன பண்ணியாச்சு. அப்படின்னு சில பேர் இருக்காங்க. ரெண்டாவது,
மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவோடு இரவாக 31ஆம் தேதி நைட்டு பாட்டு பாடி சீரப் பண்ணி இல்லையா, 6 வாரம் கொண்டாடி சந்தோஷமா கத்துறது. பார்த்தீங்களா, ப்ரோக்ராம் நடந்தா நியூ இயர்ல என்ன பண்ணுவாங்க, கத்தி கூச்சல் போடுவாங்க. எதுக்கு அப்படின்னா, யாரை பயமுறுத்துறாங்களாம், அசுத்த ஆவிகளை பயமுறுத்த ஓடிடுறாங்க. இவங்க சந்தோஷமா இருக்கிறது பார்த்து அசுத்த ஆவிகளை செய்யணுமா, நம்ம வாழ்க்கையில கஷ்டத்தையும் கவலையிலையும் கொண்டு வந்த அசுத்த ஆவி என்ன பண்ணும். அப்ப இது 3 எப்ப பண்றாங்க, நியூ இயர் ஈவ் இல்லையா, ஓட்டி விட்டுருவாங்க நமக்கு. இப்ப புது வருஷம் பிறந்த பிறகு என்ன செய்யறாங்க பாருங்களேன். முதலாவது காரியம், அவர்கள் புது உடைகளை போட்டுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இது மூட நம்பிக்கை ஆரம்பம். அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. புது வருஷம் என்ன பண்ணணும், நம்மளே இப்ப போறோம், ஏன்னு தெரியாது. ஆனா மூட நம்பிக்கையில் ஆரம்பிக்கப்பட்டது. அது விசேஷமாக எந்த ட்ரெஸ், சிவப்பு உடை, சந்தோஷத்தை கொண்டு வருமா. ரெட் இஸ் த சைன் ஆஃப் ஹாப்பி அப்படின்னு புது வருஷத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க உலகத்துல, புது உடை, சந்தோஷமா இருக்கு வாழ்க்கை அப்படின்ட்டு. ரெண்டாவது என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா, ட்ரெடிஷ்னல் ஃபுட். அப்படின்னா புது வருஷத்துல ட்ரெடிஷ்னல் ஃபுட், சோறு, சாம்பார், அப்பளம், வடை, ட்ரெடிஷ்னல் ஃபுட் இருக்கு இல்லையா, அந்த தேசத்துக்கு அதை அன்னைக்கு ஃபுல்லாக சமைச்சு இலை போட்டு என்ன செய்யறது. இல்லை பிரியாணி சாப்பிட்றவங்க பிரியாணி இருக்கு, ஓகேவா. இது என்னத்தை கொண்டு வரணும்னு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, குட் லக் கொண்டு வரணும். சுப முகூர்த்தம் என்ன சொல்லுவாங்க, குட் லக், நல்ல லக்கு கொண்டு வரணும் ஆரம்பிக்கப்பட்டோம். இது மூட நம்பிக்கை. நம்மள என்ன செய்யறோம், வாடா ஒரு கை வச்சுக்கலாம், ஃபாஸ்டிங் போட்டு புது வருஷம் ஃபர்ஸ்ட் பிரியாணி, ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ். மூன்றாவது, புது வருஷத்துல என்னத்தை பண்ணிடக்கூடாது, மெதுவா ஏதாவது உடஞ்சிட போகுது, கிளாஸ் ஏதாவது என்ன செய்யக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது. உடஞ்சிச்சுன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக வாழ்க்கை என்ன செய்யும், ஏதாவது உடஞ்சிட்டே இருக்கும். எவ்வளோ மூட நம்பிக்கை பாருங்க, எவ்வளோ கவலையில் இருக்கான், எவ்வளோ பயத்தில் இருக்கான், எதுவும் உடஞ்சிடக்கூடாது. நாலாவது, புது வருஷத்துல ஆரம்பத்துல அழுவாத, வருஷம் ஃபுல்லாக நீ என்ன பண்ணுவ, அழுதுட்டே இருப்ப, அழுவக்கூடாது. என்னதான் கஷ்டம் தான் என்ன செய்யாத, அழுவாது, சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருந்தா வாழ்க்கைக்குள்ள அப்படி இருப்பீங்க, இந்த வருஷம் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கும். ஐந்தாவது பாத்தீங்கன்னா, புது வருஷத்துல மரணத்தை குறித்தோ, அப்படின்னா இவங்க மறிச்சிட்டாங்க அவங்க மறிச்சிட்டாங்க அதை குறித்தோ, இல்லைன்னா பூத்துக்களை பத்தி, அப்படின்னா பிசாசுகளை பத்த கதைகளும் பேசக்கூடாது. பயப்படுத்துற கதைகள், மரணம் இது குறித்து பேசக்கூடாது, பேசக்கூடாது. பேசினா வருஷம் ஃபுல்லாக எப்படி இருக்கும், உன் கனவுல பிசாசு வரும், யாராவது வாழ்க்கையில் என்ன செய்வாங்க, மறிச்சிட்டே இருப்பாங்க குடும்பத்தில், அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை. ஆனால் நாம் நம்முடைய புது வருஷத்தை எப்படி தான் ஆரம்பிக்க போறோம், அந்த பிசாசை ஜெயிக்கிறதுல ஆரம்பிக்க போறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மரணத்துல தான் நம்முடைய புது வருஷத்தை என்ன செய்ய போறோம், ஆரம்பிக்க போறோம். அல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆறாவது, புது வருஷம் 1ஆம் தேதியில யாருக்கும் பணத்தை என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. டோன்ட் லெண்ட் தேர் மணி. கடன் யாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு தோடோ இல்லை செயினோ காசோ என்ன செய்ய மாட்டாங்க. கொடுத்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக என்ன ஆயிடும், அது வராது, திருப்பி உங்க கையில் என்ன செய்யும், காசு கொடுத்தோம், நீ அதை கொண்டு போய் எங்கே வைப்ப, அடகு கடையில் வச்சு உன் நகை போயிடும். யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏழாவது, மிகவும் முக்கியமானது, 1ஆம் தேதி துணிகள் துவைக்க மாட்டாங்க, பாத்திரங்கள் கழுவ மாட்டாங்க. அது அவசகுணமாக என்ன செய்ய மாட்டாங்க, கருத்தினாங்க. என்ன இல்லையா, துணிகளும் துவைக்க மாட்டாங்க, பாத்திரங்கள் என்ன செய்ய மாட்டாங்க. அப்படி கழுவுனா குடும்பத்தில் மரணம் யாருக்காவது நேரிடும் என்ற மூட நம்பிக்கை இருந்துச்சு. இன்னும் டீப்பா போய் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தான் தலைமுடி கூட கழுவ மாட்டாங்க. 1ஆம் தேதி they don't wash their hairs, கழுவ மாட்டாங்க. ஆனால் புது ட்ரெஸ் போட்டுப்பாங்க. காலேஜ் மூஞ்சி கால் கழுவி என்ன செய்யுது, நைட்டாக குளிச்சுட்டு பிரேயர் முடிச்சோட புது ட்ரெஸ் போட்டு என்ன செய்யுது. மூட நம்பிக்கையில் ஆரம்பிக்கப்பட்டது. பட் ஸ்டில் மெனி பீப்புள்ஸ் ஆர் ஃபாலோயிங் தட், இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 1வது நாளில் கம்மி ஒர்க் பண்ணும், அடிச்சு பிடிச்சி எல்லாரும் செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் வேலை செய்வாங்க.
ஏனென்றால் உங்களுடைய கேரியர்ல அது அட்வான்ஸை கொண்டு வரும். அன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு செய்யாத அமைதி உட்காரு. அதான் முதலாம் தேதி நிறைய பேர் என்ன செய்வாங்க, லீவ் எடுத்துப்பாங்க இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட், உன் வீடு கட்டுறதோ இல்லை யாராவது மேரேஜ் நிர்ணயிக்கிறதோ அன்னைக்கு என்ன செய்யாத, விசேஷமான காரியங்களை உன் வாழ்க்கையில 1ஆம் தேதி என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது இல்லையா. அப்படி செய்வீர்கள் என்றால் அது அன்லக்கியா கருதப்படுவார்கள் இல்லையா. அடுத்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு எப்படி இருக்கும், லக்கி. உங்க வீடு வாங்க முடியாதவங்களால கல்யாணம் பண்ணணும், மூட நம்பிக்கை. 1ஆம் தேதி இன்னும் என்ன செய்யணும், உங்க வீட்டுல உங்களை யாரும் பார்க்கறதுக்கு வராத வரைக்கும் நீங்க வீட்டை விட்டு என்ன செய்யாதீங்க, வெளியே போகக்கூடாது. மூட நம்பிக்கை. யாராவது வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வரும், எல்லாரும் நினைச்சாங்க வச்சுக்கலாம், யாரும் வெளியே போக மாட்டாங்க. மூட நம்பிக்கை இப்படி ஆராயப்பட்டது இல்லையா. அதனால don't go outside until someone visits you. இது ஒரு மூட நம்பிக்கை. 10வது பார்த்தீங்க அப்படின்னா, புது வருஷத்துல உட்காந்து எல்லாரும் மது அருந்துவது. வெளிநாடுகள் மது அருந்தி கடைசி துளி இருக்கு இல்லையா, கடைசி சொட்டு என்ன செய்யறது, குடிச்சு முடிச்சுட்டா இந்த வருஷம் ஃபுல்லாக எப்படி இருக்கும். அதுதான் முதல் நாள் எல்லாரும் சரக்கு அடிக்கிறாங்க. இது மூட நம்பிக்கையில் ஆரம்பிக்க மாட்டேன். ஆனால் நம்ம தேசத்தில் நிறைய பேர் பண்றாங்க. ஏன் பண்றாங்கன்னு தெரியாது. மூட நம்பிக்கையில் ஆரம்பிக்க மாட்டேன். லாஸ்ட் டிராப்ஸ் ஆஃப் லிக்கர் குடிச்சு முடிச்சா என்ன செய்யணும், நம்மளுக்கு நல்லதே நடக்கும் விசுவாசம் நிறைய தேசங்களில் காணப்படலாம் சரியா. இன்னும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குட் ஃபார்ச்சூன் சொல்லுவாங்களே, என்னது குட் ஃபார்ச்சூன், நல்ல சகுனம். அப்படி குடிச்சு முடிச்சா நல்ல சகுனம் இருக்குன்னு விசுவாசிக்கிறாங்க நிறைய பேர். இது விசுவாசம் கிடையாது, மூட நம்பிக்கை. இதெல்லாம் காட்டிலும் கடைசியாக ஒரு காரியம் விசேஷமாக கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் இருக்கு. அது மூட நம்பிக்கையாக ஆரம்பிக்கப்பட்டது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம், ரெசல்யூஷன். வாழ்க்கையில் என்ன ரெசல்யூஷன் எடுத்த புது வருஷத்துல, என்ன ரெசல்யூஷன் எடுத்தோன்னா அடுத்த வருஷம் எப்படி இருக்குமா, நிறைவேற்றினா சூப்பரா இருக்கும். ரெசல்யூஷன் எல்லா பேரும் எடுத்துக்கிறது. இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, அற்ப விசுவாசிகள் மூட நம்பிக்கையினால ஏற்படுத்தப்பட்டதான் ரெசல்யூஷன். ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு காலத்தில், எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ரெசல்யூஷன் என்னன்னு தெரியாது. ஏஞ்சல் போல வயசுல நாங்கள் இருக்கும்போது ரெசல்யூஷன் தெரியாது இல்லையா. ஒரே ஒரு ரெசல்யூஷன் தான் தெரியும், என்னது, அடுத்த வருஷம் என்னத்தை வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், இதான் தெரியும். இல்லை நிறையா பண்ணால் காலையில் கொஞ்சம் என்ன செய்யணும், மற்ற ரெசல்யூஷன் நம்மளுக்கு தெரியாது. இப்போ எக்கச்சக்க ரெசல்யூஷன் ஆயிடுச்சு. பொறுத்தனை இப்படி செய்வேன், என்ன எதிர்பார்ப்போடு அப்படி செய்வேன் நான் எடுத்துக்கொண்டா அடுத்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும், நான் ஒரு பொறுத்தனை எடுக்கலாம் அடுத்த வருஷம் பாதிக்கப்பட்டு ஒரு பயம் கவலையாக வந்துருச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, கிறிஸ்தவர்கள்ல எனக்கு தெரிஞ்சு 99% யாரெல்லாம் ரெசல்யூஷன் எடுத்தாங்களோ அதை நிறைவேற்றுவது கிடையாது. ஈவன் பைபிள் வாசிக்கிற காரியம் கூட, நான் அடுத்த வருஷம் ஒரு வாட்டி பைபிள் வாசி என்ன செஞ்சிருவேன், முடிச்சிருவேன்னு பொறுத்தனை எடுத்துக்கொண்ட எத்தனையோ கிறிஸ்தவ பிள்ளைகள் வேதம் வாசிச்சது முடிச்சது கிடையாது. ஏன் அப்படின்னா இது ஆரம்பித்தது எங்க, கவலையினாலே பயத்தினாலே ஆரம்பிக்கப்பட்டது. இன்று யார் ஆட்கொண்டது, பொறுத்தனை எடுக்கிறது தப்பு கிடையாது, இயேசுவாவை எடுத்துக்கொள்ளுங்க, அல்லேலூயா. ஆனா புது வருஷ ரெசல்யூஷன் தேவையில்லை. உங்க வாழ்க்கையில் என்னைக்குமே ரெசல்யூஷன் இருக்கு, தேவனுக்காக இது செய்யணும், நான் தேவன் சொல்லிட்டு போயிருக்காரு, அல்லேலூயா சரியா. அப்ப இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, மனுஷன் தன்னுடைய ஜீவனுக்காகவும் சரீரத்துக்காகவும் கவலைப்பட ஆரம்பிச்ச உடனே அநேக காரியங்கள் அவனை கொண்டு வந்து என்ன செஞ்சிருச்சு, கவலை கொண்டு வந்து அற்ப விசுவாசி ஆகிடுச்சு. அற்ப விசுவாசம் எங்க கொண்டு போய் அவனை நிறுத்தி விட்டது, மூட நம்பிக்கை. இன்று உலகத்துல எல்லாருமே எதைதான் கொண்டாடுறாங்க, புது வருஷம் தான் இதெல்லாம் கொண்டாடுறாங்க. ஆனா நமக்கு இயேசுப்பா சொல்றாரு, நீ அதை குறித்து என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். எண்ணத்தை உடுப்போம் என்று ஒரு சரீரத்துக்காகவும் எண்ணத்தை புசிப்போம் என்று என்னுடைய ஜீவனுக்காக கவலைப்பட வேண்டாம். அதை நான் எடுத்துக்கிட்டேன்ப்பா, நீ என்னை பின்பற்றி வா, உனக்கு நான் சமாதானமா உன்னை வழி நடத்துறேன். ஹல்லேலூயா. நாம் கவலைப்பட வேண்டியது அவசியம் கிடையாது. அதனால தான் தேவன் போன வருஷமும் நம்மை வழி நடத்தினார், இந்த வருஷம் என்ன செய்ய போறாரு, வழி நடத்த போறாரு இல்லையா. இன்னும் 2 வசனத்தை வாசிச்சு முடிச்சிடலாம் பாருங்க. 34ஆம் வசனத்துல கடைசி வசனம், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக என்ன செய்யுமா.
கீழே சொல்றாரு அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு. அப்ப கிளியரா சொல்லிட்டாரு, நாளைக்காக என்ன செய்ய வேண்டாம், அந்தந்த நாளுக்குரிய கவலை அந்தந்த நாளுக்கு இருக்கு. அதினதின் பாடு அதுக்கு போதும். நம்ம அதுக்கு என்ன செய்ய வேண்டாம். யூ பி ஹாப்பி வாட் இஸ் ஹேப்பனிங் டுடே இன் யுவர் லைஃப். தேவன் உங்க கூட இன்னைக்கு இருக்கிறாரா, பி ஹாப்பி. Are you wearing a good dress? Be happy. Are you eating food? Be happy. Are you reading the word of God? தேவன் உங்களுக்கு ஷெல்டர் கொடுத்திருக்காரா, be happy. Don't worry about tomorrow. ஏன்னா நாளை அதனுடைய நாளைக்காக என்ன செய்யுமா, தன்னுடைய வேலைக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். ஏன்னா கவலைப்படுகிறதுனால என்னுடைய வளர்ச்சியில ஒரு குழந்தை என்ன செய்ய முடியாது, கூட்ட முடியாது, குறைக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. கவலைப்படுவது யாருடைய வேலை கிடையாது, என்னுடைய வேலை கிடையாது. நாம் இருக்க வேண்டியது எப்படி, தேவனுக்கு பின்பாக நம்முடைய பாரத்தை அவர் கொடுத்து அவர் பின்னாடி செல்ல வேண்டும். ஆனால் உங்களுடைய வழி மாறினால் உங்களுக்கு கவலை வரும். வழி மாறிட்டோம்னு வச்சுங்களேன், இது வரைக்கும் உங்க கூட இருந்த எல்லா சூழ்நிலையும் மாறும். எதை குறித்து நீங்க கவலைப்படலையோ கவலைப்பட ஆரம்பிச்சிடும். எந்த ஆகாரத்தை கொடுத்து கவலைப்படலையோ கவலை வரும். எந்த தண்ணீரை கொடுத்து கவலைப்படலையோ கவலை வரும். எந்த உடை குறித்து கவலைப்படலையோ கவலை வரும். எந்த ஷெல்டரை கொடுத்து கவலைப்படலையோ கவலை வரும். ஏனென்றால் வழி மாறிட்டோம். ஸ்டேட்டா வச்சுங்க. உங்க உங்க எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போற பின்னாடி நம்ம போகணும். ட்ரெயினில் கூலி பார்த்துருக்கீங்களா, நம்ம சூட்கேஸ்லாம் எடுத்துக்கொண்டு வரல. அப்போ நம்ம இன்சைடு போனால் அப்படி வரும், அவன் பின்னாடி தானே ஓடுவோம். ஐயோ கூலி பின்னாடி நாயே ஓடுறேன் அப்படின்னா அப்படி. கூலி சூட்கேஸ் தலையில் வச்சுமா நம்ம பேக்ல இங்கே போட்டோமா இல்லையா, இவன் கூலி நாயை பின்னாடி போகணும். நான் இப்படி போனேன்னா கொஞ்ச நேரத்தில் சூட்கேஸ் காணாம போயிடும். கூலி பின்னாடி நாயை ஓடணும், நான் கூலி பின்னாடி ஓடுவேன். திருப்பி பார்த்தா யார் காணும், கூலியை காணல, அவன் அப்படி போயிடுவான் முன்னாடி போறாங்க. நம்ம யார் தான் பின்பற்றணும், இட் இஸ் ஹிம், ஜீசஸ் கிரைஸ்ட். அவருக்கு பின்னாடி செல்வோம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது நவம்பரில் கொடுத்தாரு இல்லையா, நான் நவம்பர் மாதம் நினச்சேன். பட் டிசம்பர் கடைசியில் நான் ஆண்டவர்கிட்ட அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் புது வருஷம் வாக்குத்தத்தம் அப்படின்னும் போது ஆண்டவர் ஒரு தாட் போட்டார், இந்த வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தை என்ன கொடுத்தது. இப்போ ஜனவரியில் யோசிச்சு பார்த்தா கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பணும். எப்படி தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பினது எனக்கு தெரியாது, ஆனால் கட்டாயமே நிரப்பிச்சு. அநேக இடத்துல தேவனுடைய ஆலயம் நிஜமாகவே தன்னைத்தான் ஆலயம் என்று யோசிக்கிற ஜனங்கள் ஆரம்பித்து விட்டாங்க. கையினால் செய்யப்பட்டது கிடையாது. கொரோனா வருவதற்கு முன்பாக இதான் ஆலயம் ஓடிக்கொண்டிருந்த ஜனங்கள், அதற்கு பின்பாக இதான் என்னுடைய ஆலயம். எப்படியாவது மீட்டிங் என்ன செய்யணும், எத்தனை மீட்டிங் யூடியூப்ல டிவியில் தன்னை ஆலயமாக மாற்றிக்கொண்டு அநேக பிள்ளைகள் இருக்காங்க. மகிமை நிஜமாக வேலை செஞ்சது. அப்போ இது நவம்பரில் கொடுத்தது. நான் ஒரு மாதம் அதை வச்சு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டேன். இல்லை, உனக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துட்டேன். ஆனால் வார்த்தை கொடுக்கும்போது இந்த வார்த்தை கொடுக்கல. யூ டோன்ட் ஒரி அபவுட் டுமாரோ, டுமாரோ வில் ஸ்டார்ட் ஒரியிங் அபவுட் யூ. நீ நாளை குறித்து கவலைப்படாத, நாளை ஒன்றை குறித்து கவலைப்படணும். அந்த வார்த்தையில் கிடையாது இல்லையா. நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படுகிறது. ஆனால் எனக்கு கொடுத்த வார்த்தை நாளை தினம் உனக்காக கவலைப்படும். இட் வில் ஸ்டார்ட் ஒரியிங். நைட்டு 11:55 ஆயிடுச்சு. The next day will be ready that he is the child of God is going to enter inside the new. 11:55 ஆரம்பிச்சோம். அடுத்த நாள் யோசிக்கிறதுக்கு என்ன, இவன் புதிய நாளைக்குள்ள வரப்போறான், தேவனுடைய பிள்ளை. இவனுடைய சரீரமும் ஜீவனும் யார்கிட்ட இருக்கு, இயேசு கிறிஸ்து இருக்கு. அவன் புதிய நாளைக்குள்ள வரப்போறான். இவனுக்கு என்ன செய்யணும்னு அந்த நாள் அடுத்த நாள் யாரை குறித்து கவலைப்படுமா. ஹல்லேலூயா. இதுதான் வாக்குத்தத்தம். And it will be accomplished in this year. Hallelujah. It already has started. அது ஆல்ரெடி என்ன செஞ்சு ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை கேலண்டரில் போடும்போது போட முடியாது வார்த்தைகள். ஏன்னா கேலண்டரில் எல்லாம் போடும்போது எப்படி தான் போடுறாங்க, வசனம் போட்டு. நம்ம இந்த வசனத்தை மாற்றி போட்டோம்னா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது ஒருவரும் இந்த வசனத்தோடு ஒருத்தர் கூட்ட முடியாதுன்னு செய்ய முடியாதான். பட் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற சீக்கிரட்டை தான் அது புரிஞ்சுக்கணும். இந்த வசனம் தான் நம்ம வாக்குத்தத்த வார்த்தோம். ஆனால் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற சீக்ரெட். இப்போ நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னது அப்படின்னா, don't always pray for the closed door to be open. அடைப்பட்ட கடவுளை தற்கனவே ப்ரேயர் பண்ண வேண்டாம், மறைந்திருக்கிற கதவுகளை ரிவீல் பண்ணுங்கன்னு சொன்னது. பாட்டு பாடும்போதில்ல ஆவியானவர் சொன்னது hidden doors to be revealed. Hallelujah. This is one of the hidden thing. இந்த வருஷத்துக்குள்ள மறைந்திருக்கிற காரியம். நீ நாளை குறித்து கவலைப்பட வேண்டாம், நாளை ஒன்று குறித்து கவலைப்படும். ஹல்லேலூயா. வருஷத்துல நாளை அதை குறித்து கவலைப்படும், அதுதான். ஆனால் the hidden thing inside that is the day is going to worry about you. Hallelujah. That the child of God is going to enter inside the new day. I have to be ready. Hallelujah. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் இறங்கி போகும்போது நான் எப்படி இருக்கும்,
எஜமான் வரார் அப்படின்னு எப்படி இருக்கும்? இட் வில் பி ரெடி இல்லையா? இல்லையா? சம்திங் இட்ஸ் டூயிங். அது போல தான் the day will start worrying about us. தேவனுடைய பிள்ளையாகிய நாம் என்னுடைய பாரத்தை, என்னுடைய ஜீவனை சரீரத்தை அவருக்காக ஒப்பு கொடுத்தோம்னா ஒரு நாளைக்கு முன்னாடி அடுத்த நாள் கவலைப்பட ஆரம்பிச்சிடும். இவன் தேவனுடைய பிள்ளையை வரப்போறான், இவனுக்கு எல்லாத்தையும் நான் ரெடியாக இருக்கேன். ஹல்லேலூயா. You believe in the word of God and it shall be accomplished. நீங்கள் தேவனுடைய வார்த்தையில விசுவாசம் வைங்க, அது நிறைவேறும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அப்பனுடைய வாக்குத்தத்தம் என்னது? நீ நாளை குறித்து கவலைப்பட வேண்டாம், நாளை உன்னை குறித்து கவலைப்படும். நீ என்ன செய்யணும்? உன் சரீரத்தில் சிலுவை வச்சுட்டு உன் ஜீவனை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்வாரு. நீ அவர் பின்னாடி செஞ்சுட்டே இரு. அவர் அடுத்த நாளைக்குள்ள போகும்போது அந்த நாள் ரெடி ஆயிடும். பின்னாடி யார் வர போறது? இவர் கையில், ஏசப்பா கையில் ஏதோ இருக்கே பாரம், ஜீவன் ஏதோ வச்சிருக்கிறாரு, சரீரத்தை சிலையில் அறைப்பட்டிருக்காரு. யார் அது புதுசா? ஏசப்பா புது நாள் போயிட்டாரு. பின்னாடி ஒருத்தன் வரப்போறான். அவனுடைய சரீரம் யார்கிட்ட இருக்கு? இயேசு கிறிஸ்துவோட சிலையில் அடைஞ்சிருக்கு. அவனுடைய ஜீவன் யார்கிட்ட இருக்கு? இயேசு கிறிஸ்து. அப்ப ஏசப்பா புது நாளைக்குள்ள போகும்போதே அது ரெடி ஆயிடும். பின்னாடி யாரோ வருது, அவனுக்காக நான் எல்லாத்தையும் செய்யணும் கரெக்டான. எது கவலைப்படும்? The next day will worry about you. Believe in the word of God and it shall happen in the name of Jesus. Hallelujah. நீங்கள் நாளை குறித்து கவலைப்படாதீங்க, நாளை உங்களை குறித்து என்ன செய்யும்? கவலைப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஏசப்பா, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த புதிய வருஷத்துல அன்றைய வேத வார்த்தைகளை தியானிக்கும்படி கொடுத்த பெரிதான ஸ்லாக்கிற்காய் நன்றி. இந்த வாக்குத்த வசனங்கள் அநேக ஜனங்களுடைய இதயத்தில் எழுத வேணுமாய் செபிக்கிறோம். கொடுத்த இந்த நல்ல புதிய ஆண்டுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கிருபை பாராட்டுகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.